வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான பிரதான வீதியை ஆக்கிரமித்து பாதசாரிகள் போக்குவரத்துக்கு இடையூறாக நடைபெறுகின்ற வியாபாரங்கள் விளம்பரங்கள் அனைத்தையும் அகற்றுகின்ற பணிகள் கிண்ணியா நகர சபையினுடைய தவிசாளர் மக்தி தலைமையில் நேற்றைய தினம் இடம்பெற்றது. கிண்ணியா வர்த்தக சங்கம் வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஆகியோரின் ஒத்துழைப்புடன் நடைபெற்ற குறித்த திடீர் நடவடிக்கையானது கிண்ணியா புகாரி சந்தையில் இருந்து டி சந்தி வரை இடம்பெற்றது. இதன்போது வீதியோரங்களில் நடைபாதை தடையாக இருக்கக்கூடிய வியாபார நிலையங்கள் அகற்றப்பட்டதுடன் வியாபாரிகளுக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. எதிர்காலத்தில் நடைபாதையை தடை செய்து விற்பனை செய்யும் பட்சத்தில் சட்ட ரீதியான நடவடிக்கை இடம்பெறும் எனவும் வியாபார உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. நகரசபையின் தவிசாளர் கிண்ணியா பிரதான வீதியிலே போக்குவரத்துக்கு இடையூறாக வியாபார பொருட்கள் வியாபார காட்சிப்படுத்தப்படுகின்றது, விளம்பரங்கள் காட்சிப்படுத்தப்படுகின்றன. இதனால் போக்குவரத்துக்கு இடையூறுகள் ஏற்படுகின்றன, விபத்துகள் ஏற்படுகின்றன, பார்க்கிங் செய்ய முடியாது என்று பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் எங்கள் மீது முறையிடப்பட்டிருந்தது. அதன் காரணமாக நாங்கள் சகல வர்த்தக உரிமையாளர்களையும் அழைத்து ஒரு ஒன்று கூடலை நடாத்தி அதன் பிறகு இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும், தீர்மானம் எடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே நாங்கள் சம்பந்தப்பட்ட தரப்புகளாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை, எங்களுடைய வர்த்தக சங்கம், அதே போன்று போலீஸ் திணைக்களம் எல்லோருக்கும் அறிவித்து கிண்ணியா நகர சபையின் தலைமையில் இன்று வீதிகளில் இருக்கின்ற வீதிகளை ஆக்கிரமித்திருக்கின்ற காட்சி பொருட்கள் அல்லது வியாபார பொருட்கள் அனைத்தையும் அங்கிருந்து அகற்றுகின்ற பணிகளை செய்திருக்கின்றோம். இதன் பிறகு எவரேனும் அந்த வடிகான்களுக்கு மேலே ஏதேனும் காட்சி பொருட்களை விளம்பர பொருட்களை அல்லது வியாபார பொருட்களை வைத்தால் அது தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்பட்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இதன் பிறகு எவரேனும் அனுமதி இல்லாமல் அவ்வாறு செய்வீர்களாக இருந்தால் அவர்களுக்கான வர்த்தக வியாபார அனுமதி ரத்து செய்யப்படும் என்பதோடு வழக்கு நடவடிக்கைகளும் நீதிமன்றத்தின் ஊடாக எடுக்கப்படும் என்கின்ற செய்தியையும் சொல்லி இனிமேல் எதிர்வரும் காலங்களில் நாங்கள் இவ்வாறான விடயங்களில் கரிசனை காட்டி நாங்கள் மற்றவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல், போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல், வாகனங்களை பார்க்கிங் செய்வதற்கு இடையூறு இல்லாமல் நாங்கள் ஒவ்வொருவரும் நடந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு நடப்பீர்களாக இருந்தால் நீதிமன்றத்தினூடாக உங்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை கவலையுடன் அறிய தருகின்றேன். நன்றி. எடுக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் உண்மையிலே வரவேற்கக்கூடியது. இந்த கான்கட்டுகளில் வச்சு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் முற்றாக தவிர்க்கணும். அதை ஏண்டா அது பாதசாரிகளுக்கு முழுதும் தடையாக இருந்துச்சு, வாகனங்களை நிப்பாட்டுறதுக்கெல்லாம் தடையாக இருந்துச்சு. உண்மையிலே இந்த கான்கட்டுகளில் வியாபாரம் செய்கிறார்கள் அதை தவிர்த்து நடக்கணும். அதுவும் இல்லாமல் இந்த கான்கட்டுகளில் மேசைகளை போட்டு கூடாரங்களை அமைத்து செய்கிறதெல்லாம் முற்றிலும் தடுக்கணும் இந்த கிண்ணியா மக்கள். போக்குவரத்து இடையூறாக வரக்கூடிய மாதிரி இந்த காணுக்கு மேலே எந்த பொருளும் வைக்கப்படாது. வச்ச எல்லாத்தையும் நாங்கள் நகர சபையால் எல்லாம் வாகனத்தை கொண்டு ஏற்றிட்டு போயிடுவோம். ஏன்னா போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்குது, வாகன நெரிசலாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிங் செய்ய இயலாதெல்லாம் நிறைய முறைப்பாடுகள் செய்கிறாங்க. அப்போ நாங்கள் தான் உணர்ந்து அதை செய்யணும், செஞ்சு எங்கள் மக்களுக்கு லேஸ்படுத்தி கொடுக்கணும். அப்போ உடனடியாக இது எல்லாத்தையும் எடுத்துருங்க. இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வாகனத்தை கொண்டு ஏற்றிட்டு போவோம். சரிதானே? இந்த காணுக்கு மேல எந்த ஒரு பொருளும் இருக்கப்பட எல்லாத்தையும் உங்களுக்கு எடுங்க. உடனே எடுங்க. சைக்கிளுக்கு பார்க்கிங் இல்லை, வாகனம் நடக்கிறதுக்கு ரோடு இல்லை.